கழகத்தை கட்டுக்கோப்போடு வழிநடத்தும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் உள்ளிட்ட கழக தலைமை நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் சோழ மண்டலத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கூட்டம், இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமே ஒரு மாநாடு என்கிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், காவிரி டெல்டா இனி தளபதியின் கோட்டை என்பது நிரூபிக்கப்படும். காவிரி கோட்டத்தின் 33 மாவட்டங்களிலும் இனி எந்த கட்சிக்கும் டெபாசிட் கூட கிடைக்காது. தமிழகத்திற்கு தகுதி வாய்ந்த தலைவர் இல்லாமல் தான் தமிழனை தேடிக்கொண்டிருந்தால், இதோ 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுதி வாய்ந்த தலைவன் நம் அண்ணன் தளபதி இருக்கிறார். கோடி கோடியாய் செலவு செய்து வாகனம் கொடுத்து விலை பேசி அழைத்து வரும் கூட்டத்திற்கு மத்தியில் ஒத்த ரூபாய் செலவு செய்யாமல் உண்மையான உணர்வுக்காக ஒன்று கூடி இருக்கின்ற இந்த கூட்டம் நாளை தமிழகத்தின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கும். அதிலே நம் கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார்கள். காவிரி டெல்டாவினுடைய உயிர்நாடி பிரச்சனை விவசாயம். காவிரி நதியிலே இந்த பிரச்சனைகளை சொல்லியே வாக்கு பொய் சொல்லி திருடி திருடி நம்மை வஞ்சித்த இரு பெரும் கழகங்களுக்கும் சம்மட்டி அடி கொடுக்க வந்திருக்கிற சமத்துவ தலைவர் அவர்களே, உங்கள் பின்னால் தஞ்சை டெல்டா, காவிரி டெல்டா இன்று திரண்டு இருக்கிறது. இது அப்படியே உங்களுக்காக, உங்களுக்கு மட்டுமாக இந்த தமிழகத்தில் 33 சட்டப்பேரவை தொகுதிகளையும் வென்று கொடுக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, எளியவனுக்கும் நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, என் தலைவன் தளபதிக்கு என் உயிர் மூச்சு உள்ளவரை ஒவ்வொரு நொடியும் உழைப்பேன். நாம் எல்லோரும் உழைப்போமா? வெற்றி பெற்று தருவோமா? வெற்றியை அவரிடத்தில் ஒப்படைப்போமா? ஒப்படைப்போம். நன்றி, வணக்கம்.